இயல்பான நடிப்பு, எளிமையான தோற்றம் மற்றும் உணர்ச்சிகளை நுணுக்கமாக வெளிப்படுத்தும் திறன் ஆகியவற்றால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தமிழ் திரையுலகில் வலுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ள நிவேதிதா சதீஷ் தமிழ் திரையுலகில் வலுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ள நிவேதிதா சதீஷ் எதிர்காலத்தில் இதே மாதிரி பல சிறந்த படைப்புகள் நடிக்க போகிறாங்க. அதில் ஓ பட்டர்ஃப்ளைம் ஒன்று. ஸோ ஐ வார்ம்லி வெல்கம் நிவேதிதா சதீஷ் to share a few words about the film. வாவ், என் ஸ்பீச் எல்லாம் மறந்துட்டேன் அவர் பேசுனதை கேட்டு. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. ஓ பட்டர்ஃப்ளை, கேப்டன் மில்லர் படம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபில்ம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அந்த படத்துக்காக போட்ட உழைப்பு எல்லாமே நிறைய லேர்னிங் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து என்னோடய விஷ் வந்து கிராண்ட் ஆகலன்னு தோணுச்சு அந்த டைமில். ஸோ அப்போது ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ். மேபி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஃபார் மீ. மேபி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமே லைஃப்பில், வை ஆர் வி வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு ஃபேஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜய் சார் ரீச்ட் அவுட் டு மீ. அப்போ தான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்பில் வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலே. ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்கிறதுக்கே, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த நரேஷன் சொன்னார். அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்பில் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமாக அலைன் ஆச்சு. ஓகே, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறையா நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லோரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு கொஷின். பட் அந்த டைமில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய படங்களில் வந்து நிறைய ஹைரார்கி இருக்குது. அது எதுவுமே கிடையாது இந்த டீமில். அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாஸ்பிட்டலில் தே டோல் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வெண்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், டு மை டைரக்டர். இட்ஸ் அ லாட் டு டூ ஃபார் சம்மன் லைக் த ஹூ இஸ் நியூ டு திஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்ஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக அமையணுன்றது தான் வந்து என்னோடய விஷ் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்குது இதில். சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி, நம்ம எல்லாரும் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், ப்ரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பற்றி அந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதில். எவ்வளோ தான் வந்து டெரரைசிங்காவோ ஹாரராகவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் படம் முடிஞ்சு நீங்கள்லாம் வெளியில் வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோடு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஸ்பீக்கிங் அபவுட் அதுல், சிபி, amazing actors. I found 2 amazing friends. It was such a pleasure working with both of them. அதுல் வந்து ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர் ஆக்சுவலாக. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லேயே பண்ணியிருந்தார். பட் இட் டென்ட் கம் அவுட். பட் இந்த படத்தில் வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது. அண்ட் வாட் அ லாங் ஜேர்னி ஹீஸ் ஹேட் இன் திஸ் ப்ரொஃபஷன். இட்ஸ் நாட் தட் ஈஸி இந்த ப்ரொஃபஷனில் டு பி creating an own space for you. So all the best Atul, do well. And Sibi, very sorted guy.
ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சிபி. யூ ஹேவ் அ லாட் நிறைய அவருக்கு ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் குட் இன்டென்ஷன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய், எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்றைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்களை வந்து கெடுத்துடக்கூடாது, என்றைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேராக அமைவாங்க லைஃப்பில். ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போது 10 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கேன். 10 இயர்ஸில் இது ஒரு என்னோடய 10th ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. ஒரு என்னோடய பியர்ஸோட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு க்ரியேட்டிவ் கொலாபரேஷன் மாதிரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமாக இருந்து க்ரியேட் பண்ணோம். அது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேரோட எனக்கு ஒர்க் பண்ணணும் திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமாக நிறைய சின்ன படங்களுக்கு உங்களோட எழுத்துனாலையும் உங்களோட வார்த்தைகள்னாலையும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக், இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவரோட மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துலேயே என்னோட ரொம்ப ஃபேவரெட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு மேஜிக் இருக்குது அந்த தீமில். ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போ தான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த ஃபில்ம். March 6 தியேட்டரில் வருது. தியேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள். தியேட்டருக்காகவே பண்ண படம் இது. சிங் சவுண்டில் பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த ரூம்லேயே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சிங் சவுண்டில் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் இட். தேங்க்யூ. மீடியா நம்ம எதுக்கு கூப்பிட்றோன்னா, என்ன குவாலிட்டி சரிங்களா, அவங்க அதை பற்றி தான் எழுதுவாங்க, என்னென்ன சீன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பேசுவாங்க சரிங்களா. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. டிஏ பண்ணிங்களா பண்ணலையா, ஏன் வந்து டிஏ போட்டு பண்ணல? இப்போது இங்கே பார்த்த இதுவா இல்லை டிஏலாம் பண்ணி தான் இருக்குது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஐ திங்க் எம்ஓவி ஃபைல், அந்த ஃபைல் ஃபார்மேட்டிங்கில் தான் பிரச்சனை. அது வந்து ஃபைனல் குவாலிட்டி வில் பி மச் பெட்டர் தான். மீடியாவுக்கு போட்டு காட்டுறீங்க, அது காட்டும் போது நம்ம கொஞ்சம் சரியாக காட்டினா தானே வந்து எல்லாரும் எழுதுவாங்க சரியா. ரைட் ரைட் ரைட். இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஃபைனல் ஃபைல் தான் அது. பட் ஏன் இது சரியாக ப்ளே ஆகலன்னு தெரியல எனக்கும். நான் பார்க்கும்போதே லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங்கும் போயிட்டு பஃபர் ஆகிட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இங்கே சிஸ்டம் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் ஃபைனல் குவாலிட்டி அப்படி கிடையாது. சரி, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து இங்கிலீஷ் படத்தில் தான் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டைலாக்கு, ஃபைனல் டச் எல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ட்ரைலர்லேயே வந்து மேடம் வந்து ஹீரோயின் சொல்கிற விஷயம் வந்து எப்படி நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுப்பாங்க? அது ரிவீல் இல்லை, அதுதான் ஆக்சுவலி கதையே. ஸோ அந்த டைலாக் நீங்கள் பார்க்குறீங்கள, அது வந்து படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதனால் அது ரிவீல் கிடையாது. அதுதான் வந்து அங்கே தான் கதை தொடங்குது. இல்லை, லாஸ்ட் சீனே வந்து கதை தொடங்குற மாதிரி வச்சுருக்கீங்களா? நீங்கள் இதில் பார்த்த லாஸ்ட் சீன் தான் வந்து கதை தொடங்குற இடம் படத்தில். சிபி சார், நீங்கள் சார் சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு சரிங்களா. நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூடவும் விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க, சரியாக புரியல. இல்லை சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்டெலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லராக பார்த்ததில்லை. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க,
அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி நடக்குது. எல்லா ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தால் எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார் அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான எனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாளே எனக்கு அந்த அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல, ஸோ அதெல்லாம் இல்லை. நானுமே ஒரு சராசரியான ஆள், எனக்கும் அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணுன்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து வர விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசுனா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருந்த உடனே பார்த்தீங்கன்னாவே அவர் சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க, அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி. அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க பேசணுன்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர், நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோடய வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆகிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினார் தனியாக. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு இன்சிடெண்ட்டில் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டுன்னு சொல்லி 1 hour கிட்ட என்கிட்ட பேசினார். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சிவி சுந்தரன் சார், உங்களுக்கு சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே? அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் காதலி வச்சிருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. கேட்குதா சார்? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ இன்ன பாசிட்டிவ் வே சொல்கிறேன். இப்போ நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்லலை, நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயம் சொன்னால் இது ரொம்ப தப்பாக, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை சார் அவ்வளோ நல்லவங்கள. படத்துலையும் அப்படி தான், நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருந்தால் அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா அதை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நான்லாம் விழுந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்லை சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு இவர் ஃப்ரெண்டாக வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்கிறது ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்கிறேன், இவருக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை. அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்றைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது, நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான். சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்சிலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லாக சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சோன்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். சார், ஹீரோயின்ட்ட கொடுங்க. ஹீரோயின் மேடம், எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான்.
எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷ்னலான சீனில் தம் அடிக்க மாதிரி வருது. நாங்கள் ஜென்ஸ் தம் அடித்தாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கோம். இந்த மாதிரி எல்லாரும் டென்ஷனில் தம் அடித்தா நாடு என்னதுக்காகும்? அடிக்கக்கூடாது தான், ஆனால் அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்லை. ஸோ அந்த கதாபாத்திரத்தில் அவங்க வந்து சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆக்டரோட வேலையே வந்து அந்த ஒரு பாத்திரமா அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அதை அவ்வளோதான் அப்படி தான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். என்னோட நடிப்புக்கு ஒரு தீனி மாதிரி தான் இந்த படம். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது இந்த படம் நடித்தது, அவ்வளோதான். இந்த படம் பார்க்குற லவ்வர்ஸ் ஓகே, ஒரு ஹஸ்பண்டு எக்ஸ் லவ்வர்லாம் இந்த படம் பார்த்தா படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை, என்ன மெசேஜ் அப்படின்றது கிடையாது. இது சோஷியல் மெசேஜோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு 3 பேர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் எமோஷ்னலாக. அந்த எமோஷன்ஸை பற்றி தான் இந்த படம், இந்த ஜேர்னி. இது எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படியே சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கவும் கூடாது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் மீண்டு வராங்க, அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெளியில் வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் சரி, ஹஸ்பண்டாக இருந்தால் சொல்லி அவங்க சந்தோஷமாக தான் வெளியில் வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. சார், டைரக்டர் சார், ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க. இது வந்து காதலை மீன் பண்ணி எக்ஸ் லவர், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இப்படி கொண்டு வந்திருக்கீங்க கதையில். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுது? இந்த இன்னைக்கு 2K கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸுக்கு இந்த கதை வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்? ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளை பற்றியே தான் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இதை சொல்கிறேன்னா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப இந்த எல்லாமே நம்மனால தான் நடக்குதோ, நான் செஞ்ச தப்புனால தான் அது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைனா வந்து அது என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் இருக்கும்போது அது ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. அந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது தான் படம். அது ஐ திங்க் அதுதான் வந்து பர்சனலாக ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.